தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல ரிஷியோட அம்மா இளமதி கிட்ட தன்னோட பெரிய பையன் காணாம போன விஷயத்த சொல்றாப்ல. அன்னைக்கு பரம நீ என் கூட வாமா அப்படின்னு கூப்பிட்டப்ப என்னோட காணாம போன பெரிய பையனே வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுதான். அப்புறம் என்ன, நம்ம இளமதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, உங்க பெரிய பையன் எப்படி காணாம போனாப்புல என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாப்புல அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, மொட்டை அடிக்கிறப்ப நகைக்காக தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இளமதியை வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிட்டு நம்ம பரம சின்ன வயசுல இருந்த போட்டோவை காமிக்கிறாங்க. நம்ம கலா கிட்ட நம்ம ரிஷி காமிச்சாப்ல இல்லையா, அதே போட்டோவை தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வேற அடையாளம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடுப்புல போட்டிருந்த அந்த வெள்ளி அருணா கொடியில ஏ அப்படிங்கிற இன்சில் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்ப நம்ம ப இளமதிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா நம்ம பரமையன் ரிஷியோட அண்ணனா இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே பிளட் குரூப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியும் இருக்கலாம், இருக்காமையும் போகலாம், அதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி நேரா பரமங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ காணாம போனப்ப நீ என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்த, நீ எப்படி இருந்த அப்படின்லாம் இளமதி நோண்டி நோண்டி பரமனை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. என்ன, இத கலா கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, என்ன திடீர்னு இந்த இளமதி பரமனோட சின்ன வயசு டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, சரியில்லையே அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சிருந்த ஆதாரத்தெல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ பரமனோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அப்படியே மூடி மறைச்சு நம்ம கலா எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம இளமதி அதை பார்த்துடுறாங்க. ஆனா கலா ஏதோ மூடி மறைச்சு எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும், என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ விட்டுடுறாங்க. ஸோ இளமதிக்கு தெரியாம வெளியில கொண்டு வந்து பரமனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எரிச்சிடுறாங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருணா கொடி மட்டும் இருக்கு. இத இந்த கலா தூக்கி போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது ரஞ்சிதா இருந்துக்கிட்டு, இல்லைம்மா இங்கே போடாதீங்க, என்கிட்ட கொடுங்க, 4 வீடு தள்ளி ஒரு பாலும் கிணறு இருக்கு, அதில் கயிற்றுல கல்லை கட்டி போட்டுடுறேன் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு அதை ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிடுது. ரஞ்சிதம் இவ்வளோ பெரிய நகையை தூக்கி போடுறதா அப்படின்னு சொல்லி நேராக போய் சேட்டு கடையில் அடகு வச்சு 10,000 ரூபா பணத்தை வாங்கிடுது இந்த ரஞ்சிதம். வாங்கினது மட்டும் இல்லாமல் கலாவுக்கே ஃபோன் பண்ணி கேணியில் போட்டுட்டேன் அப்படின்னு வாய் கூசாமல் பொய் சொல்லிடுச்சு. கடைசியில் இதுதான் பரமனை யாரோட பையன் அப்படிங்கிறது அடையாளம் காட்ட போகுது அப்படிங்கிறது இப்போவே நமக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. கடைசியாக நம்ம பரமனை காமிக்கிறாங்க. அப்போ பரமன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலியால், அதாவது கத்தி குத்து நடந்திருக்கு இல்லையா, அதனால வலி ஏற்பட்டுருச்சாட்டுக்கு அலறிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம இளமதிக்கு கேட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.